ஏதோ ஒரு தேவையில, ஏதோ ஒரு பிரச்சனையில அகப்பட்டு இருக்கும் போதுதான் சபை நம்மை அழைக்கிறது. யாரோ ஒரு மூலமா சுவிசேஷம் உள்ள வந்து சபைக்குள்ள போனோம். சபைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, தேவையை சந்திக்க மட்டும் என்ன அழைக்கல, நான் அவருக்கு தேவை என்பது. இந்த தேவையை சந்திக்கிறதுக்காக என்ன அழைக்கல, நான் அவருக்கு தேவைங்கிறதுனால என்ன அவர் அழைச்சேன். நான் அவருக்கு தேவைங்கிறதுனால தேவை எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. இந்த பிரச்சனை தேவன் ஏன் என் வாழ்க்கையில அனுமதிச்சாருன்னா, இந்த தேவையை வச்சுதான் நான் ஒன்ன சந்திக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த தேவையை வச்சு நான் ஒன்ன சந்திப்பேன், ஆனா நான் ஒன்ன கொண்டு ஆயிரங்களை சந்திப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏதோ ஒரு தேவை மாத்திரம் என்னை இழுத்து தேவ சபைக்குள்ள கொண்டு வரலைன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்திருப்பது ரொம்ப கடினம். இன்னைக்கு வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த பிரச்சனையை வாழ்க்கைக்குள்ள வச்சீங்க, அந்த பிரச்சனை கடவுளை தேடி அழைச்சு கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன்க்கா, நீ அவருக்கு தேவை. சொல்லுங்க, நான் அவருக்கு தேவை. நான் அவருக்கு தேவைங்கிறதுனாலதான் அந்த தேவையை எனக்குள்ள கடவுள் வச்சு. சில பலவீனங்கள், சில தேவைகள், சில அவமானங்கள், சில அசிங்கங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும் போது அப்பதான் யாரோ ஒருத்தர் நமக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, அங்க ஏதோ ஒரு சபை இருக்குதுமா, அங்க போமான்னு சொல்லி கட்டளை குறிச்சு சொல்லி நம்மளை கொண்டு போய் விட்டாங்க. அங்க ஒரு அற்புதத்தை செஞ்சு என் தேவை என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றிட்டாரு. இப்ப கடவுள் சொல்றாரு, இந்த தேவையை மனசுல வச்சு நான் உன்னை அழைக்கல, நீதான் எனக்கு தேவை. எத்தனை பேர் காமெண்ட் சொல்றீங்க, இலக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன இலக்கு தெரியுமா? நீங்க தாயின் கற்பத்திலேயே பிறக்கும் போது உங்க மேல ஒரு ஜாப்ப வச்சுதான் இந்த பூமியில பிறக்க வச்சாரு. அப்படி உங்க மேல தேவ திட்டம் இல்லை என்றால் அப்பவே கரு கலைஞ்சிருக்கும். கற்பத்துல களைய வேண்டி என்ன உயிரை கொடுத்து உருவமா வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவ திட்டம் அன்னைக்கு தலை மேல இருந்துச்சு, இன்னைக்கு மரியா மேல இருக்குது. நம்முடைய அடுக்கடுக்கான அற்புதங்கள் நமக்கு நடக்கும். அடுக்கடுக்கான தீமைகள், அடுக்கடுக்கான கஷ்டங்கள், அடுக்கடுக்கான இன்னைக்கு நல்லா இருந்தா நாளைக்கு கஷ்டப்படுறேன். இன்னைக்கு நல்லா இருந்தா ஒரு நன்மை வரும்போதே பயமா இருக்கு, நாளைக்கு கஷ்டப்பட்டுருக்கணும். சந்தோஷத்தை அனுபவிச்சாவே என்ன இருக்குது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை எப்படி பண்ணுது, காத்து கிடக்குது வாசல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ பயம் இல்லாம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், நீ துக்கமே இல்லாம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். என்ன உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமயமாய் மாறி